ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நேத்து காலையில கொடுத்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸ் தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததா இல்லையா, எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 25,063. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து ஒரு 15 பாயிண்ட் பக்கம் தான் பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி அங்கிருந்து டைரக்டா ஒரு ஃபால். நம்மளோட S2 அப்படின்றது லாஸ்ட் வீக்கோட லோ 25,919 இருந்தது. நம்மளோட லெவல் 20 இருந்தது. ஆனா மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லோ அந்த இடத்துல இருந்து நேரா ஒரு வெர்டிக்கலான மூமெண்ட் அப்சைட் எங்க வரேன் அப்படின்னா நாம கொடுத்துருக்க R1 அங்கிருந்து ரிஜெக்ஷன், திரும்ப அந்த ஏரியால ஒரு ரிஜெக்ஷன், ஒரு M பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப அவன் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் நாம கொடுத்திருந்த S1. இங்கிருந்து ஒரு வெர்டிக்கலான ஏற்றம், திரும்பியும் R1ல ஒரு ரிஜெக்ஷன், ஓப்பன் பிரைஸ், திரும்ப திரும்ப நாம கொடுத்திருந்த லெவல்ஸ்ல மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருந்திருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துலயே பாத்தீங்க அப்படின்னா பிரீமியத்தோட மூவ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி இங்க இந்த ரெண்டு ரெட் கேண்டில்ல புட்டோட பிரீமியம் மட்டும் கொஞ்சம் ஏறி இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த 4 கேண்டில்ல காலோட பிரீமியம் அப்படின்றது சுத்தமாவே ஏறல. லைவ்ல பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் அப்படின்றது 25,234ல இருக்கு. ஆனா மார்க்கெட்டோட க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணது 25,175. இந்த டிஃபரன்ஸ் எப்படி மேட்ச் பண்றாங்க, பிரீமியத்தோட வேல்யூவை எப்படி ஸ்பாட் கூட மேட்ச் பண்றாங்க. இந்த ஸ்பாட் அப்படின்றது 50 கம்பெனியோட ஆவரேஜ் பிரைஸ். அந்த ஆவரேஜ் பிரைஸ் தான் இங்க மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்குமே தவிர பிரீமியம்ல என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட் ஒரு ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட் பண்றதும் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது கிடைக்கிறதும் எல்லா விஷயங்களும் நடக்கும். நாம இந்த லெவல்ஸுங்களை தாண்டி நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல வேகம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். நினைச்ச மாதிரியே அதே மாதிரியான வேகம் இருந்தது. அதை தாண்டி இந்த லெவல்ஸ் அப்படின்றதும் நாம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு டைரக்டா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுப்போம். ஆனா இன்னைக்கு நமக்கு தேவையான பிரீமியம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். நம்மளோட ரெகுலர் கால்குலேஷன் எந்த அளவு எக்ஸ்பைரி டே அன்னைக்கும் வேலை செய்யுது, பிரீமியம் அப்படின்றது இருந்தது அப்படின்னா எப்படி வேலை செய்யுது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 3ஆம் தேதி கான்ட்ராக்ட் தான் நாம ட்ரேட் பண்ண போறோம். கரண்ட் எக்ஸ்பைரியா மாறப்போகுது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் ரொம்பவே அதிகமா இருக்கு. காரணம் நமக்கு 1ஆம் தேதி பட்ஜெட், ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள் நமக்கு ஒர்க்கிங் டேவா வச்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்னைக்கு தேவையான பிரீமியம், அந்த வாலட்டைல் கொடுக்கறதுக்கு தேவையான பிரீமியத்தை இப்பவே வச்சிருக்காங்க. இந்த பிரீமியம் எந்த அளவு லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு டீகே ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட்டோட வேகம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். இல்ல அப்படின்னா இதே மாதிரி தான் வேகமா மேலையும் வேகமா கீழேயும் போய் போய் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரி சூழல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறத தவிர்க்கணும். முடிஞ்ச வரையும் லோல பை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத தான் நீங்க தேடணும். அப்படி லோல பை பண்ணக்கூடிய வாய்ப்புல தான் உங்களோட ரிஸ்க் அப்படின்றது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பா இருக்கும். பிரேக் அவுட்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிரேக் அவுட்ல எடுக்கிற இடம் தான் அன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக்கோட ஹையா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியா மாறிடும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ப்ரீமியம் அதிகமா இருக்கும்போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், கம்மியா இருக்கும்போது எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற லாஜிக் எல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் செயின் ஒரு பியூர் அல்காரிதம், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லாஸ் இல்லாத ட்ரேடுங்களை உங்களால சூஸ் பண்ணி அதை மட்டுமே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் அப்படின்றத மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, நாம இப்போ ஓகே அப்படியே கூட
இனி லெவல்ஸை மார்க் பண்ணுவோம். நல்ல லென்த்தியான ஒரு லெவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். 25,579, 25,427, 25,122, 24,970. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,200 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறது மார்க்கெட் தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் பண்ணும். 25,200 இந்த ஏரியாக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா மேல போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏன் நடக்குதுன்னு பார்ப்போம். கீழே போகணும் அப்படின்னாலும் இதே ஸ்ட்ரைக்கு தான் 200. க்ளோசிங் பிரைஸ் 175ல இருக்கு. க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆகுறானா கீழே ட்ரேட் ஆகுறானா, ஓப்பன் ஓப்பன் பிரைஸ் எங்க கிடைக்குது அப்படின்றத பாருங்க. ஓப்பனுக்கு மேல ட்ரேட் ஆகுறானா கீழே ட்ரேட் ஆகுறானா இப்படின்றத வச்சு இன்னைக்கு உண்டான ட்ரேட் செட்டப் எடுங்க. ப்ரீமியம் அதிகமா இருக்கும் போது ஆப்ஷன்ஸ் பையருக்கு கண்டிப்பா வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். நார்மலா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சு புது கான்ட்ராக்ட் ஆக்டிவேட் ஆகிற போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கடந்த ஒரு 6-7 மாசம் இருக்கும். 6-7 மாசமாவே ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 150 பாயிண்ட்டுக்கும் கம்மியா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 244 பாயிண்ட் இருக்கு. இந்த 244 பாயிண்ட மார்க்கெட்டோட ரேஞ்சை குறைச்சி அவங்களால டிகே அப்படின்றது பண்ண முடியாது. மார்க்கெட்ல மொமெண்டம் அப்படின்றத கொடுத்து ஆகணும். ஸோ அந்த விஷயங்கள் நடக்கும். ஆப்ஷன்ஸ் பையருக்கு கண்டிப்பாவே வாய்ப்பு கிடைக்கும். காலையில மார்க்கெட் தொடங்கின உடனே போய் ஒரு என்ட்ரியை போட்டுட்டு என்ன நடக்கும் அப்படின்றத உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. நிறுத்தி நிதானமா ட்ரேட் எடுங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்கப்புறம் பிரீமியம் அதிகமா இருக்கிற வரையும் இந்த ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு 5 ஒர்க்கிங் டே வரும். ஒரு எக்ஸ்பெரி இந்த எக்ஸ்பெரி முடிஞ்சு அடுத்த எக்ஸ்பெரிக்கு நடுவில் 5 ஒர்க்கிங் டே வரும் வீக்லி எக்ஸ்பெரிக்கு. ஆனா இந்த வாரம் 6 நாள் வரப்போகுது. அதுக்கும் தேவையான பிரீமியத்தை தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல ஏத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த அல்காரிதம் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நேத்து கால் ஆப்ஷனோட பிரைஸ் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது முடியும் போது இந்த 3 மணிக்கு அப்புறம் எந்த மாதிரி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டை ஏன் 175ல க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். 200 அப்படின்ற ஸ்ட்ரைக் 25,200 ஸ்ட்ரைக் வச்சிருக்க லோவை விட கம்மியா தான் இந்த கால் அப்படின்றவன் ட்ரேட் ஆகிட்டே இருந்திருப்பான். ஸோ அப்படி ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட்டை எங்க முடிக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல முடிக்கிறாங்களா கீழே முடிக்கிறாங்களா, அப்ப என்ன நடந்திருக்கு எப்படின்ற மாதிரி எல்லாம் பிரீமியத்துல பாருங்க. பிரீமியத்துல பாத்தீங்க அப்படின்னாவே ஸ்பாட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். லென்த் தான் போயிட்டு இருக்கு போல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.